எக்ஸசைஸ் 5.5 ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். A fridge has a parabolic arch that is 10 meter high in the center and 30 meter wide at the bottom. Find the height of the arch 6 meter from the center on either sides. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது find the height of the arch. அப்போது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா a fridge has a parabolic arc. அப்போ பேரபோலிக் ஆர்ச்னா பாருங்கள், ஒரு கிராஃப் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், அப்போ ஓப்பன் டவுன்வேர்ட், இதுதான் என்ன ஒரு பேரபோலிக் ஆர்ச். அப்போது இதோட ஹைட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 மீட்டர் ஹை இன் த சென்டர். அப்போது இந்த ஹைட் எவ்வளோ இருக்கா 10 மீட்டர், இதுலேருந்து வரைக்கும் உள்ள ஹைட்டு 10 மீட்டர் அண்டு 30 மீட்டர் வைடு. அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் உள்ளது 30 மீட்டர் வைடு அட் தி பாட்டம். ஓகேவா, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் த ஆர்ச் 6 மீட்டர் ஃப்ரம் த சென்டர். அப்போ சென்டர்லேருந்து 6 மீட்டர் தள்ளி இந்த ஹைட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் நோட் பண்ணலாம். இப்போது இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள வைடாக நம்ம எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 30 மீட்டர். அப்போது என்னவாக இருக்கும், இது 15 இது 15 இருக்கும். சரியா, அப்போது இங்கே ஒரு பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ண முடியும். ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணணும்னா நமக்கு 2 கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஒரு பாயிண்ட் நோட் பண்ணணும் அப்படின்னா அந்த பாயிண்ட்லேருந்து 2 டிஸ்டன்ஸு பர்பண்டிகுலராக இருக்கணும். ஓகேவா, அந்த பாயிண்ட்லேருந்து 2 டிஸ்டன்ஸ் வந்து பர்பண்டிகுலராக இருக்கணும். அப்போது இது ஒரு டிஸ்டன்ஸ் நமக்கு. ஓகேவா, ஒரு பாயிண்டை நோட் பண்ணணும்னா இது எக்ஸ் ஆக்சிஸ், இப்போ இது ஒய் ஆக்சிஸில் இருக்குது. அப்போது இந்த 2 டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது, நமக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. ஓகேவா, இன்னொன்று இந்த டிஸ்டன்ஸோ ஆரிஜினுக்கு எப்படி இருக்கணுமா, நியராக இருக்கணும். ஓகேவா, ஆரிஜினுக்கு நியராக இருக்கணும். அப்போது எந்த டிஸ்டன்ஸ் ஆரிஜினுக்கு நியராக இருக்குது, இந்த டிஸ்டன்ஸ். இது வந்து நமக்கு ஆரிஜினுக்கு நியராக இருக்குது. இப்போது 2 டிஸ்டன்ஸு பர்பண்டிகுலராக இருக்குது. அப்படி இருந்தால் இந்த பாயிண்ட் நம்ம என்ன நோட் பண்ணலாம், எக்ஸ் ஆக்சிஸ் 15, ஒய் ஆக்சிஸ் எவ்வளோ இருக்குது 10. இது என்ன குவாட்ரண்ட்டு, ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, இது 4th. அப்போது இங்கே என்ன வரும், இது 4th குவாட்ரண்ட்னா 15, -10. ஏன்னா இது வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் குவாட்ரண்ட்டு. சரியா, அப்போ 15, -10ன்னு வரும். ஓகே தானே. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஹைட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ 6 மீட்டர் தள்ளி இந்த ஆர்ச்சோட ஹைட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணலாமா, நோட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அப்போ இந்த இடத்துல பாயிண்ட்டை நோட் பண்ணணும்னா இந்த டிஸ்டன்ஸும் எப்படி இருக்குது, 2 டிஸ்டன்ஸ் பர்பண்டிகுலராக இருக்கணும்னு சொன்னால் இது பர்பண்டிகுலராக இருக்குது. ஆனால் இந்த டிஸ்டன்ஸோ ஆரிஜினுக்கு நியராக இருக்கா, சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. அப்போ நம்ம இந்த இடத்துல கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, பாயிண்ட்டு நோட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம், இதை இன்னும் கொஞ்சம் லென்த்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்போது இந்த பாயிண்ட்டு நம்ம என்ன நேம் கொடுக்குறோம், இது வந்து பின்னு எடுத்துக்கலாம், இது Q, இந்த R. சரியா, இப்போது இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம இதே கொஷின் மார்க் போட்டாச்சு. இந்த டிஸ்டன்ஸ் என்னென்னு எடுத்துக்கிறோன்னா ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, இதை ஒய்ன்னு எடுத்துட்டா இப்போது இந்த பாயிண்ட்டு க்யூங்கிற பாயிண்ட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்கலாம், 2 டிஸ்டன்ஸ் பர்பண்டிகுலராக இருக்கணும்னு சொன்னேன்னா, அப்போது இந்த டிஸ்டன்ஸும் எப்படி இருக்குது, பர்பண்டிகுலராக இருக்குது. இதில் இந்த டிஸ்டன்ஸோ ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும், ஆரிஜினுக்கு நியராக இருக்கணும். அது எந்த டிஸ்டன்ஸு, இந்த டிஸ்டன்ஸ். அப்போது இங்கே என்ன பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணலாம், எக்ஸ் ஆக்சிஸ் என்ன பாயிண்ட் இருக்குது, இங்கே 6 மீட்டர். அப்போ இதுவும் என்னவாக இருக்கும் 6 மீட்டர். அப்போது 6, ஒய் ஆக்சிஸ் என்ன இருக்குது, வேல்யூ என்ன எடுத்திருக்கோம், ஒய். இது 4th குவாட்ரண்ட்டா, அப்போ என்ன போடலாம், -y. இப்போ புரியுதா, நம்ம இந்த பேரபோலாவில் 2 பாயிண்ட்டு நோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த QRோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிற ஹைட்டு. இப்போ வாங்க டயக்ராமுக்கு போகலாம், கிளியர் டயக்ராம்.
எக்ஸசைஸ் 5.5ல ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்களா? இப்போது சென்டர்லேருந்து ஹைட் வந்து எவ்வளோ இருக்குது? 10 மீட்டர். டோட்டலாக எவ்வளோ இருக்குது வைடு? 30 மீட்டர். 15 15 பிரிச்சாச்சு. அடுத்தது சென்டர்லேருந்து 6 மீட்டர் 6 மீட்டர் தள்ளி என்ன இருக்குது? ஒரு ஆர்ச்சு 6 மீட்டர் தள்ளி அந்த ஆர்ச்சிலேருந்து உள்ள ஹைட்டு எவ்வளவு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த ஹைட்டை இன்னும் கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணி என்ன பண்ணோம்? இந்த பாயிண்ட்டு 6, -yன்னு நோட் பண்ணோம். ஓகேவா? ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் என்னென்னு எடுத்திருக்கோம்? ஒய்ன்னு எடுத்திருக்கோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எதோட வேல்யூ? கியூஆரோட வேல்யூ. ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா இஸ் ஓப்பன் டவுன்வர்டு. என்ன ஃபார்முலா? x² = -4ay. இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பேரபோலா மேலே ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன இருக்குது? 15, -10. அதை எக்ஸுக்கு பதிலாக ஒய்க்கு பதிலாக அப்ளை பண்ணால் எக்ஸுக்கு பதிலாக 15, ஒய்க்கு பதிலாக -10. அப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? 40a வந்துடும். -× ப்ளஸ். இது 15² 225. இப்போ ஏவோட வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். அப்போ a = 40 மல்டிப்ளை இருக்குன்னு சைடு வந்தால் டிவைடு. அப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன ஆகும்? 45/8. இதுதான் ஏவோட வேல்யூ. இப்போ ஏவோட வேல்யூவை நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 1ல் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ x² = -4. ஏவோட வேல்யூ என்ன? 45/8 × y. ஓகேவா? அடுத்து பாருங்கள். at 6, -y. அப்போது திரும்ப நம்ம போட்ட கண்டிஷனில் என்ன பண்ணுறோம்? அடுத்த பாயிண்ட்டு நமக்கு டயக்ராமில் என்ன இருந்தது? பேரபோலாவில் 6, -yன்னு பாயிண்ட் நோட் பண்ணோமா? க்யூங்கிற பாயிண்ட்டு அந்த பாயிண்ட்டை XYக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம்? அப்ளை பண்ண போகிறோம். அப்போது இங்கே என்ன இருக்குது? எக்ஸுக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ண போகிறோம்? 6. இந்த ஒய்க்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம்? -y. ஓகேவா? 6 -y அப்ளை பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் பாயிண்ட்டை. அப்போ என்ன வரும்னா 6² 36. இங்கே என்ன ஆகிடும்? இதை கேன்சல் பண்ணால் 4 2s are 8. அப்போ 45/2 × -y. இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா இங்கே என்ன இருக்குது? 36, இங்கே 45. இதை கேன்சல் பண்ணலாமா? எந்த டேபிளில்? 9 டேபிளில். அப்போது 4 9s are 36, 5 9s are 35, 45. ஓகேவா? 4 9s are 36, 5 9s are 45ன்னு கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ 4 = 5 -× ப்ளஸ். இப்போ 5y/2. இப்போது நமக்கு ஒய்யோட வேல்யூ தான் வேணும். ஓகேவா? அப்போது இந்த 2 இந்த சைடு வந்தால் என்ன ஆகும்? 4 × 2 = 5y. அப்போ y = 4 2s are 8, 8/5. இதை கேன்சல் பண்ணால் என்ன ஆகும்? 1 5s are 5. பேலன்ஸ் இதில் என்ன இருக்குது? 3. அப்போது பாயிண்ட் வச்சா 13 மாற்றலாமா? இப்போ என்ன வரும்? 5 6 are 30. அப்போ ஒய்யோட வேல்யூ 1.6 மீட்டர். ஓகேவா? அப்போ ஒய்யோட வேல்யூ 1.6 மீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? 2 பாயிண்ட் நமக்கு என்ன வேணும்? கியூஆரோட வேல்யூ. அதுக்கு என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு பாருங்கள். BQ + QR. அப்போ BQ + QR ஆட் பண்ணால் என்ன வரும்? PR. ஓகேவா? அப்போ BQ + QR = PR. BQவோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1.6. ஏன்னா BQ என்னென்னு எடுத்திருக்கோம்? ஒய்ன்னு எடுத்திருக்கோம். அப்போது 1.6. QR நமக்கு தெரியாது. PRோட வேல்யூ 10. பாருங்க. BR. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் 10ன்னா இந்த BR என்ன இருக்கும்? 10. அதுதான் இங்கே அப்ளை பண்ணியாச்சு. அப்போ QR = 10, 1.6 இன்சைட் வந்தால் -1.6. அப்போ QR = 8.4 சென்டிமீட்டர். 10ல் என்ன பண்ணுறோம்? 1.6 சப்ட்ராக்ட் பண்ணுறோம். இப்போ 1.6 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரும் நமக்கு? 8.4 மீட்டர். த ரெக்வயர்ட் ஹைட் இஸ், ஆர்ச்சோட ஹைட் எவ்வளவு? 8.4 மீட்டர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.